ஆக்சுவலி இந்த வீடியோ பதிவு கொஞ்சம் அவசரமான வீடியோ பதிவு தான். என்னாச்சுன்னா ஃபேஸ்புக் யூசர் நெல்சன் அப்படிங்கிறவரை பற்றி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தோம். என்னன்னா அவர் நாம் தமிழர் கட்சியை பற்றியும் அதில் இருக்கக்கூடியவங்களை பற்றியும் தமிழ் தேசியத்தை பற்றியும் தரக்குறைவாக வந்து பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லை, ஆதாரமே இல்லாமல் ஒரு சில ஃபோட்டோக்களை மட்டும் வச்சுட்டு நாம் தமிழர் கட்சியை வந்து அவதூறு பரப்பிட்டு வராங்க. அது மட்டும் இல்லை, இந்த மாதிரி பொய்யான பரப்புதலுக்கு உண்மையான ஆதாரத்தை கொடுங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு வீடியோ ஒன்று பதிவு பண்ணி போட்டிருந்தோம். இப்போ என்னாச்சு அப்படின்னா, நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய ராஜா பெரோன் அப்படிங்கிறவர் நெல்சன் அவர்களுடைய வீடு புகுந்து அவங்களுடைய தந்தையையும் தாயையும் தாக்கியது மட்டும் இல்லாமல் என்னையும் தாக்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு வீடியோவை அவரோட சேனல்ல பதிவு பண்ணி போட்டிருக்காரு. அதுவும் குறிப்பா பார்த்தீங்க அப்படின்னா, நாம் தமிழர் கட்சியில் உள்ள ராஜா பெரோன் அப்படிங்கிற மாதிரியும் நாம் தமிழர் கட்சியினர் தான் என்னை வந்து இந்த மாதிரி தாக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியும் ஒரு வீடியோவை பதிவு பண்ணி போட்டிருக்காரு. இதுல கமெண்ட் தெரிவிக்கக்கூடிய ஒரு சில பேர் நாம் தமிழர் கட்சியை பற்றி அவதூறு பரப்பிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லை, அதில் இருக்கக்கூடியவங்களை பற்றி இந்த அளவுக்கு இவங்க வந்து இறங்கி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சி பார்க்கல அப்படிங்கிற மாதிரி பொதுவாக இந்த நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடியவங்களையும் அந்த நடத்தக்கூடிய சீமானவர்களையும் அது மட்டும் இல்லாமல் சாட்டை துரைமுருகன் இவர்களையும் வந்து ரொம்ப மோசமான வாக்கியத்தால் திட்டிக்கிட்டே வராங்க. ஆனால் உண்மையாக அங்கே நடந்த சம்பவம் என்ன? ராஜா பெரோன் எதற்கு நெல்சனை போய் தாக்குனாரு? நாம் தமிழர் கட்சியினர் எதற்காக நெல்சனை தாக்கணும்? நெல்சன் உண்மையிலுமே எந்த கட்சி சார்ந்து செயல்படுறாரு அப்படிங்கிற எல்லா விளக்கத்தையும் இந்த வீடியோவில் ஆதாரத்தோட பார்க்க போகிறோம். ஸோ வணக்கம் நண்பா, என்னோட பேர் கலிஸ். வீடியோக்குள்ள போகலாம். நான் இங்கே ஒரு வீடியோ ஒன்று ப்ளே பண்ணுறேன், அந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள். ஆம்பளை என்ன பொம்பளை அடிக்க கூடாது, எங்க அம்மா அடிச்சு அதுக்கு வரல. நம்ம ஊருக்காரங்க நம்ம என்ன எங்க வீட்டுல வந்திருக்கீங்க இப்படி சவுண்ட் ரைஸ் நீ என்னடா அப்படின்னு அவன் எழும்பி வந்துட்டேன். என் பொண்டாட்டிக்கிட்ட இப்படி காட்டுங்க, நீ என் உடம்பு சின்ன உடம்பு தான், பெரிய உடம்பு இருந்தாலும் அவன் ஏறி என்கிட்ட வரும்போது உட்காருங்கன்னு சொன்னா உடனே அவன் என்கிட்ட ஏறிட்டான். பேச விடுங்க, பேச விடுங்க, அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. நான் பேசுறேன் சார், நீ சொல்லு. பாருங்க வீடியோ இருக்கு, என் வீட்டுல அக்கா மாதிரி உங்களை விட்டோம், அக்கா மாதிரி விட்டோம். ஸோ இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ முழுமையாக இல்லாமல் அங்கங்கே கட் பண்ணியிருக்கோம். இதில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் தமிழர் கட்சியில் ராஜா பெரோன் இருக்கார் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். இவர் திடீர்னு நெல்சனை போய் தாக்கிட்டார். இதை வந்து ஒரு வீடியோவாக சமூக வலைதளங்களில் பரவிக்கிட்டு இருக்கு. இதை போட்டவரே நெல்சன் தான். இந்த வீடியோ பார்க்கும்போது உண்மையிலுமே யாருக்காக இருந்தாலும் ஆத்திரம் வரும். என்னடா இது, டிஎம்கேவை பற்றி பேசி கூட டிஎம்கேவை சார்ந்தவங்க யாருமே நெல்சனை போய் தாக்கலையே, நாகரிகமான அரசியல் பண்ணாங்களே, நாம் தமிழரில் உள்ளவங்க ஏன் இப்படி பண்ணுறாங்க? நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள் ஏதோ பண்ணி தான் இவரை ஏற்றி விட்டுட்டு நெல்சனை போய் தாக்க வச்சிருக்காரு. நாம் தமிழர் கட்சியினர் வந்து இவ்வளவு கேவலமாக செயல்படுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் இன்னைக்கு அவங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மை என்ன அப்படின்னு தெரியாமல் நான் இன்னும் ஒரு சில ஆதாரங்களை இந்த வீடியோவில் லிங்க் பண்ணுறேன், அதையும் பார்த்துட்டு வாங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா, ராஜா பெரோனோட வந்திருக்கக்கூடிய ஒரு பெண்மணி, அதாவது அவங்களுடைய மனைவியா யாருன்னு எனக்கு தெரியல, அந்த பெண்மணி என்ன கேட்குறாங்க அப்படின்னா, நாங்கள் கொடுக்கக்கூடிய லேகியம் எந்த அளவுக்கு தவறுதலாக இருக்குது, இதனால் பாதிக்கப்பட்டவங்க யார், எதற்கு நீங்கள் தேவையில்லாமல் அவதூறு பரப்பி வீடியோ போடுறீங்க அப்படிங்கிற மாதிரி அந்த அம்மா வந்து சொல்கிறாங்க. ஸோ இது மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடி ஒரு சில சண்டைகள் வந்து நடந்திருக்கு. இந்த சண்டை எதற்காக நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அதாவது ராஜா பெரோன் வந்து ஒரு யானை கவலம் சொல்லிட்டு ஒரு ப்ராடக்ட்டை வந்து செல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த ப்ராடக்ட் வந்து சரியில்லை அப்படிங்கிற மாதிரி நெல்சன் தெரிவிச்சிட்டாரு. யானை கவலம் சொல்லிட்டு ஒரு மாவெல்லாம் விட்டார், ராஜா பவன் சொல்லிட்டு ஒரு பேர். ஆக்சுவலா லாஸ்ட் ஒரு 2 நாட்களா எனக்கு எதிராக ஒரு வீடியோ போட்டேன். அந்த வீடியோல ஃபுல் அந்த வீடியோல மார்க் ஸ்டோரி எப்படி பேசியிருந்தாரு தெரியுமா? நம்ம ஊர் தம்பி தான், ஆனா சுருன்னு வளர்ந்துட்டாங்க அந்த மெத்தனம் அப்படி. இப்ப உங்களோட மைண்ட் செட் புரியுதா? சுருன்னு, அதாவது நீ வளர்ந்துட்ட, என்ன தாண்டி வளர்ந்துட்ட அந்த மெத்தனம். என்னன்னா இன்ஸ்டாகிராம்ல நமக்கு கிட்ட 7 லட்சம் ஃபாலோவர்ஸ் இருக்கான்.
அண்ணன் சாட்டை அவர்கள் சீமான் அவர்கள் மேலே சாட்டை அவர்கள் மேலே வன்மத்தை காக்குற அப்படின்னு சொல்லிட்டு இதே ராஜா போக கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி இதே சீமான் அவர்களை கழுவி ஊத்துறாப்ல. ராஜா போக இந்த மாவு ஒண்ணு விற்கிறாப்ல, ஜிஎஸ்டி கிடையாது, FSSAI லைசன்ஸ் கிடையாது, ஒரு மண்ணும் கிடையாது, ஒரு மண்ணும் இல்லாம இந்த மாவு ஊத்தாப்ல. கடைசியில் எல்லாரும் போட்டு பொழக்க ஆரம்பிச்ச உடனே அந்த மாவு நாம் தமிழர் கட்சி வந்து சப்போர்ட் கொடுத்துருச்சு. சப்போர்ட் கொடுத்தனால இப்ப சாட்டை அவர்கள் கூட சேர்ந்து பேசாப்ல. ஸோ இதை எப்படி நீ வந்து என்னோட ப்ராடக்ட் வந்து தரமற்றது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல போச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் வாக்குவாதம் முத்தி போய் டைரக்டா நெல்சனை போய் தாக்குறாரு. ஸோ இதுதான் உண்மையை தவிர இதற்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை. ஆனா என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, ராஜாபுரன் நாம் தமிழர் கட்சியோட ஆதரவாளர். அவர் பொறுப்புல இருக்காரா எண்ணத்துல இருக்காரு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியல. ஏன்னா நம்ம அந்த கட்சை சார்ந்த ஆள் கிடையாது. அதனால அவர் பொறுப்புல இருந்தாலும் சரி, பொறுப்புல இல்லைனாலும் சரி, அவர் ஒரு தனிப்பட்ட அவருடைய பிரச்சனைக்காக தனிப்பட்ட விஷயமா போய் அவர் வந்து நெல்சனோட சண்டை போட்டிருக்காரு. ஆனா உண்மையிலுமே நான் சொல்றேன், உண்மையான மனிதனா நல்ல மனிதனா நெல்சன் இருந்திருந்தான் அப்படின்னா இந்த இடத்துல என்ன பண்ணியிருந்திருக்கணும், இந்த மாதிரி நான் ஒரு விஷயத்த சொல்லிட்டேன், அதற்கு என்னை வந்து நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய ராஜாபுரன் வந்து தாக்கிட்டார் அப்படிங்கிறத சொல்லிடணும். அதை விட்டு நாம் தமிழர் கட்சி ஏவி விட்டு என்னை வந்து தாக்க விட்டுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றதுல எந்த ஒரு உண்மையுமே கிடையாது. ஸோ இப்படி இருக்கும் பட்சத்தில் நெல்சன் அவர்களே உங்களை மக்கள் எப்படி நம்புறாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ரெண்டாவது விஷயம், நீங்கள் ஒரு விஷயத்தை வந்து வாயால் பேசியிருப்பீங்க. என்ன அப்படின்னா, இதன் மூலியமாகவே நீங்கள் எந்த கட்சி சார்ந்து செயல்படுறீங்க அப்படிங்கிறத தெளிவாக சொல்ல முடியும். ஏன் அப்படின்னா, டிஎம்கேவை பேசிட்டு நீங்கள் இது நாள் வரையிலும் அவங்களால எந்த ஒரு கஷ்டத்தையும் நீங்கள் அனுபவிக்கல அப்படின்னா நீங்கள் ஒரு கட்சி சாரா அமைப்பை சேர்ந்தவராக கண்டிப்பாக இருக்க முடியாது. அதை நான் எப்படி உறுதிப்படுத்துறேன் அப்படின்னா, நீங்கள் ஒரு வாயில் வடை ஒன்று சுட்டிருப்பீங்க. அந்த வீடியோ கிளிப்பை நான் போடுறேன், அதையும் பாருங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டணி அமையணும்னு நான் எதிர்பார்த்தேன். லைக் என்னன்னா, விஜய் அவர்களால் தனிச்சு ஒட்டுமொத்தமா ஜெயிக்க முடியுங்கிறது நான் ஆரம்பத்துல நம்புறேன். ஆனா அதுக்கு அடுத்தது வந்து அந்த கட்சிக்குள்ள பயணம் பண்ணாததுக்கான ஒரு முக்கிய காரணமும் ஒரே ஒரு விஷயம் தான். லைக் வந்து ஒரு கண்ணு வந்து தமிழ் தேசியம், இன்னொரு கண்ணு திராவிடம். ஏன்னா இந்த ரெண்டுமே எதிரான கோட்பாடுகள். லைக் எது எப்படி லைக் ஒன்னாகும் அப்படிங்கிற சில வேறுபாடுகள், கருத்து வேறுபாடுகள் இருந்தனால சரி உள்ள கட்சிக்குள்ள பயணம் பண்ணுவானா, வெளியே இருந்து ஒரு ஆதரவு நிலைப்பாட்டை எடுக்கலாம். சரி சரி எய்தர் டிவிக்கே இல்ல டிவிக்கே கூட ஏடிஎம்கே மர்க்கா சொல்லு, டிவிக்கே கூட ஏடிஎம்கே மர்க்கா சொல்லு, டிவிக்கே கூட ஏடிஎம்கே. இதை வச்சே நீங்க எந்த ஆதரவாளர் அப்படிங்கிறத நம்ம தெளிவா சொல்ல முடியும். நீங்க ஒரு ஏடிஎம்கே ஆதரவாளராக இருக்கும் பட்சத்துல நீங்க பிற கட்சிகளை பேசும் பொழுது அங்கிருந்து வரக்கூடிய நெருக்கடிகளை ஈஸியா உங்களால சமாளிக்க முடிஞ்சிருக்கும். அந்த தைரியத்துல தான் நீங்க நாம் தமிழர்களை பத்தியும், அதாவது நாம் தமிழர் கட்சி பத்தியும் அவதூறு பரப்பி இருக்கீங்க அப்படிங்கிறது இந்த இடத்துல என்னால் உறுதியாகவே சொல்ல முடியும். ஸோ இப்படி இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கும் ராஜபெரோனுக்கும் நடந்த ஒரு தனிப்பட்ட கருத்தியல் ரீதியான மோதல் இன்னைக்கு கைகலப்பா முடிஞ்சிருக்கு அப்படின்னா அது உங்களுடைய தவறுதலும் அவருக்குமான தவறுதல் தான். அதுக்காக நான் ராஜபெரோன் செஞ்சது சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வரல. அவன் பண்ணதும் தப்பு தான். ஏன்னா நீ கருத்தியல் ரீதியாக கருத்து தெரிவிக்கும் போது உன்னுடைய கருத்தை தான் தெரிவிச்சிருக்கணுமே தவிர நீ அடுத்து வந்து அதை சட்ட ரீதியாக தான் சரி செஞ்சிருக்கணுமே தவிர இப்படி அருவாலை எடுத்துட்டு போயிட்டு சண்டை போடுற அப்படின்னா உனக்கும் ரவுடிக்கும் எந்த ஒரு வேறுபாடுமே கிடையாது. நீ ஒரு ரவுடி பையன் தான். சட்ட ரீதியாக நீ வந்து உன்னுடைய ப்ராடக்ட் சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிச்சிருந்த அப்படின்னா மக்கள் கண்டிப்பா ஏத்துக்கிறதா போறாங்க. அதை விட்டுட்டு இந்த மாதிரி ஒருத்தரை வந்து தாக்குதல் நடத்துறதுக்கு போனது கண்டிப்பா தவறு தான். அவருக்கு நம்ம வந்து முட்டு கொடுக்கலாம் முடியாது. ஆனா நெல்சன் பண்ணது சரி அப்படிங்கிறது சொல்ல முடியாது. ஏன்னா சம்பந்தமே இல்லாம நாம் தமிழர் கட்சியை இழுத்து போட்டு அவ அப்படி இப்படி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது எந்த ஒரு விதத்திலுமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயமா எனக்கு வந்து தெரியலைங்க. உண்மை இதுதான். தேவையில்லாம இதுக்குள்ள கட்சிகளை வந்து கொண்டு வர்றது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒண்ணுதான் மிஸ்டர் நெல்சன் அவர்களே. ஸோ உண்மை என்ன அப்படின்னு தெரியாம அவதூறுகளை பரப்ப வேணாம் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலியமா சொல்லிக்கிறேன்.